ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றீங்க. இன்னும் 5 வருஷமோ, 10 வருஷமோ எப்ப வரீங்களோ, அன்னைக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு குடி வரது நல்லது. நீங்க இன்னைக்கே அபார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க நெனைக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட் வந்து பெருசா அப்ரிஷியேட் ஆகாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து உங்களுடைய தேவை அந்த அபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். நாளைக்கு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளவு இன்கிரீஸ் ஆகும்னு தெரியாது. நீங்க சிட்டிக்கு வருவீங்களான்னு தெரியாது. உங்க பசங்களுக்கு வேற எங்கேயாவது இடத்துல படிக்கணும் அப்படின்னு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, அந்த அபார்ட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப இன்னைக்கே ஒரு அபார்ட்மெண்ட்ட வாங்கி, அதில நம்மளும் குடியிருக்காம, யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த மணிய குடுத்து, அந்த வீடும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல வீடும் பழசா போயிடும். ஸோ யாரெல்லாம் அப்ராட்ல இருக்கீங்களோ, நாளைக்கு இந்தியாவுக்கு வரணும்னு நெனைச்சீங்கன்னா, அதுக்கான மணிய வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்து வைங்க. அதுக்கப்புறமா இந்தியா வந்ததுக்கப்புறமா எந்த ஏரியா புடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஒண்ணா நீங்க வந்து வீடு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க சேர்த்து வச்ச மணியில நீங்க எத்தன வருஷம் உயிரோட இருந்தாலும், அத்தன வருஷத்துக்கு ரெண்ட் பே பண்றதுக்கு அதில அமௌண்ட் இருக்கும். அத விட்டுட்டு இவரு வந்து ரூ. 20,00,000 போட்டுட்டு ரூ. 40,00,000 லோன் எடுத்து, அந்த மாரி பண்ணாங்கன்னா ஒத்து வராது. ஏன்னா 40,00,000 லோனுக்கு அட் த ரேட் ஆஃப் 9% எடுத்தீங்கன்னா, 15 இயர்ஸ் லோன் பார்த்தீங்கன்னா, அதுவே நமக்கு ரூ. 40,500 வருது. ரூ. 40,00,000 போட்டு ரூ. 40,500 எடுக்கிறதுல ஒண்ணும் பெரிய இதுவே கிடையாது. அதே இது ஒரு 20 வருஷம் லோன் எடுத்தீங்கன்னா, ஒரு ரூ. 35,000 கிடைக்கும். பட் என்ன பொறுத்தவரையும், அவர் வந்து லோன்லாம் எதுவுமே போட வேண்டாம். வீடு இங்க வாங்கவே வேண்டாம். வீடு வந்து அவர் இந்தியாவுக்கு வந்தபோது வாங்குறது தான் சரியான தீர்வா இருக்கும். நான் 60 வயதுக்குள் 1,00,00,000 பெற மாதம் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும்? அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு 46 அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, நான் ஒரு 14 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன்னா, அவர் வந்து மாசம் மாசம் ஒரு 17,500 போட்டாருன்னா, அட் த ரேட் ஆஃப் 15%ல அவருக்கு 1,00,00,000 கிடைச்சிரும். சப்போஸ் நான் வந்து 46 டூ 60 வந்து 15 வருஷம்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, 15 வருஷம்னா நம்ம நெறைய தடவ சொல்லியிருக்கோம். 15 வருஷம் 15% இன்ட்ரெஸ்ட்ல ரூ. 15,000 சேவ் பண்ணாலே 1,00,00,000. ஸோ அவர் 15 வருஷம் அப்படின்னா ரூ. 15,000 சேவ் பண்ணணும். 14 வருஷம்னு இருந்ததுன்னா, அவர் வந்து ரூ. 17,500 சேவ் பண்ணாலே, அந்த 14 டூ 15 வருஷத்துல அவர் 1,00,00,000 வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அட் த ரேட் ஆஃப் 15% அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெறையவே இருக்கு. கேரண்டி கிடையாது. சான்சஸ் நெறைய இருக்கு. மைனருக்கு எஸ்ஐபி எப்படி பண்றது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பான் கார்டு, ஐ அம் டாக்கிங் அபவுட் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்னா பான் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு வேணும், ஒரு பேங்க்குல வந்து ஒரு அக்கவுண்ட் இருக்கணும். இதெல்லாம் வந்து மஸ்ட். இது இருந்ததுன்னா நீங்க வந்து கேஒய்சி நோ யுவர் கஸ்டமர்ன்னு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னதுன்னா, குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எல்லா குழந்தைங்களும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பர்த் சர்டிஃபிகேட் குடுக்கணும். இப்போ அந்த குழந்தை ரெப்ரசன்டட் பை அப்பாவோ, அம்மாவோ அவங்களுடைய நேம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேஒய்சி இருக்கணும். சப்போஸ் அம்மா பேர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, குழந்தை ரெப்ரசன்டட் பை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குழந்தை பேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப வந்து என்னன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுடைய அக்கவுண்ட் இல்லாம, பெரியவங்களுடைய அப்பாவோடைய அக்கவுண்ட்டோ, அம்மாவுடைய அக்கவுண்ட்லேருந்தோ மாசம் 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 எஸ்ஐபி மூலமாவோ அல்லது எப்பப்பலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமோ, அந்த மாரி நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலான்னா, குழந்தைக்கு வந்து இன்னைக்கு எல்லா பேங்க்லயும் மைனர் அக்கவுண்ட்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ மைனர் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவோ, அம்மாவோ தான் அங்க கார்டியனா இருப்பாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு, சப்போஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை பொறந்ததுலேருந்து பண்ணிட்டு வராங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு 1 ஸ்டாண்டர்டோ, 2ண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறாங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 தேவைப்படுது அப்படின்னதுன்னா, இந்த மணிலேருந்தே கூட நம்ம வித்ட்ரா பண்ணி குடுக்கலாம். அப்ப வந்து அந்த குழந்தை பேர்ல ஒரு அக்கவுண்ட் இருந்தா மட்டும் தான் அங்க மணி வரும். அதர்வைஸ் வந்து என்னன்னா, நம்ம எடுத்த உடனே குழந்தை பேர்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்க பேர்லேருந்து மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, எப்ப ரிடெம்ப்ஷன் தேவைப்படுதோ, அப்ப குழந்தையோட அக்கவுண்ட் இருந்தா மட்டும் தான் அங்க வந்து மணி வரும். குழந்தைக்கு வந்து பான் கார்டு வந்து தேவை கிடையாது. அம்மாவுடைய பான் கார்டோ, அப்பாவோட பான் கார்டோ போதும். குழந்தைக்கு தேவைங்கிறது வந்து குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தான். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னதுன்னா, குழந்தை பேர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேர்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தாவோ, பாட்டியோ காசு குடுக்குறாங்க, அல்லது யாராவது அப்பா, அம்மாவே காசு குடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல, இன்னைக்கு ஒரு 7 வயசு 8 வயசுல குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்ப வந்து அந்த குழந்தை
இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இதில நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னதுன்னா, தாத்தா, பாட்டி குடுக்கக்கூடிய ஏதாவது காசு இருந்ததுன்னா, குழந்தைங்க வந்து விளையாட்டு பொருளோ, வேற ஏதோ இது பண்ணாம இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட்ட வந்து சின்ன வயசுலயே வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.